ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வேலனை போட்டு அதிகாரிங்க வந்து அடினா அடிச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து வேதவள்ளி ஃபோன் போட்டு, இங்கே பாரு, அவன் கதையை முடிச்சிடு, உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன், அவனை விட்டுறாத அப்படின்னு போது, சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வேலம் வந்து, நான் அந்த அம்மா கிட்டே பேசணும் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னதும், அம்மா வேலம் வந்து உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னதும், எங்கே கொடுங்க அப்படின்னதும், உடனே நம்ம வேலங்கிட்ட வந்து, என்ன வேலா என்னை காப்பாற்றணுமா உன்னை அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நக்கலா வந்து பேசிகிட்ருக்காங்க வேலை. இங்கே பாருங்கம்மா, எப்படியாச்சும் வள்ளி வந்து இப்போ அவங்க அப்பா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவா, நான் எப்படியாச்சும் இங்கேருந்து வந்துடுவேன்னு வள்ளிக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நக்கலா பேசினதும், இது கேட்ட வேதவள்ளி வந்து செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் என்னடா ஒரு திமிரு இப்போ கூட அடங்கலை, ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னதும், இந்த பக்கம் வேலன் வந்து நக்கலா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டேய் என் கண் முன்னாடியே அவங்க கிட்ட நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து வேலைன்னு திட்டுறாங்க. இது பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க கிட்ட கேட்டதும், எங்களால் இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாதுமா, அவர் ரொம்பவே சீரியஸாக தான் இருக்காரு, எல்லாம் அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும் வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன மேடம், நான் உங்கள் எல்லாரையும் தான் நம்பியிருக்கேன், நீங்களே எப்படி கைவிட்டா நான் என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் என் அப்பாவை வந்து காப்பாற்றுங்க மேடம், இவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு வள்ளி வந்து அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியா அப்படின்னுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா முத்தையாவும் ஜானகியும் கிளம்பி வேலுவை பார்க்க வராங்க. அப்போ அந்த அதிகாரி வந்து, யாருமா நீங்கள் அப்படின்னு போது, இங்கே பாருங்க, நான் எங்கள் புள்ள தான் எங்கள் வேலை, நான் அவங்கள பார்க்கணும், அவனை பார்க்கறதுக்குரிய எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு போது, இங்கே பாருங்கம்மா அப்படிலாம் வார போகிறவங்க எல்லாரும் அவனை பார்க்க முடியாது, ஒழுங்கு மரியாதையாக அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார் இங்கே பாருங்க, அவனை பார்க்கறதுக்குரிய எல்லா உரிமையும் எல்லாமே பத்திரமும் இருக்கு எங்ககிட்ட, இப்ப நீங்க பார்க்க விட போறீங்களா இல்லையா அப்படின்னு போது, என்னம்மா எங்ககிட்டயும் வந்து உங்க திமிர காமிக்கிறீங்களா அப்படின்னு போது, இங்க பாருங்க சார், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பெரிய அதிகாரின்னா உங்களை விட பெரிய அதிகாரி கிட்ட நான் போக வேண்டியதா இருக்கும், பாக்குறீங்களா அப்படின்னு போது, என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு போது, இப்போ இங்க வேலைன்னு பார்க்க விட போறீங்களா இல்லையா அப்படின்னு போது, இந்த பக்கம் நம்ம அதிகாரி வந்து செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்க வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே காமிக்கிறேன் அப்படின்னுட்டு இவங்களை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு உடனே அந்த அதிகாரி விஷயத்த வந்து வேதவள்ளிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ தெரியா, அந்த வேலை கதையை கூடி சீக்கிரம் முடிச்சிடுங்க அப்படின்னு போனை வச்சது. இது ஒரு அதிகாரி வந்து கேட்டுடுறாங்க. அட பாவீங்களா, இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேர ஜானகி மாட்ட வந்து, இங்க பாருங்கம்மா, வேலுவை எப்படியாச்சும் நீங்க பாட்டு கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா இவங்க பொல்லாதவங்க எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னதும் உடனே ஜானகியம்மா வந்து, அவங்களுக்கு ஒரு லாயர் தெரியும், அவங்க ஒரு லாயருக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாருங்க சார் இப்படி ஒரு பத்திரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னது உடனே லாயரை சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வேலு வந்து கொண்டு போறதுக்காக வேதவள்ளியோட ஆட்கள் வெளியில வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த அதிகாரி போய், இங்கே பாருங்க உள்ளதான் இருக்கான், எப்படியாச்சும் வெளியில கொண்டு போய் அவன் கதையை முடிச்சிடணும், நாளைக்கு கோச்சுக்கும் வரக்கூடாது அப்படின்னு இது ஒரு பத்திரத்தை வந்து அவங்க வந்து ரெடி பண்ண சொல்றாங்க. இது ஒரு பக்கம் ஜானகியம்மாவை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வேலுனை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனா அந்த அதிகாரி விடுற மாதிரி இல்ல. உடனே என்ன பண்றாங்கன்னா, நேரா ஜானகிமா வந்து, என்ன சார் இப்போ வரைக்கும் நீங்க வெளியில காட்டவே இல்லை, இப்போ என்ன பார்க்க விட போறீங்களா இல்லையா அப்படின்னு ஜானகியம்மா சத்தம் போட்டதும், இங்க பாருங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் ஈஸியா பார்க்க முடியாது அப்படின்னு போது, உடனே அந்த இடத்துல, ஆமா இவங்கெல்லாம் யார் சொல்லி இப்படி பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்தையா சொன்னதோ, கொஞ்சம் அமைதியா இருங்க முத்தையா, நான் யார் தெரியுமா, ரத்தினவேலோட வைஃப் அப்படின்னதோ, அட கடவுளே என்னடா இது, ரத்தினவேலோட அக்கா என்னன்னா இப்படி பண்ண சொல்றாங்க, இது வைஃப்னு பேசிட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு போது, இங்க பாருங்கம்மா அப்படிலாம் பார்க்க முடியாது, நீங்க இங்கே இருங்க, யாரை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு அதிகாரி சொன்னதும் ஜானகி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரம் வேதவள்ளி என்ன பண்றாங்கன்னா, ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, எப்படியாச்சும் இந்த சொத்தை நம்ம பேருக்கு தான் எழுதணும் அப்படின்னு போது, எப்படிமா அங்க மாமா என்னன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இங்க பாரு இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், அங்க வேலுவோட கதையும் முடிச்சிடும், அதே மாதிரி எத்தனை நாளைக்கு தான் வேலுவை வள்ளி நினைச்சிட்டு வாழ போறா, அதுக்கப்புறமா அவன் கட்டின தலையை அரைச்சிட்டு நீ வந்து தலையை கட்டிடு, அதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீ நான் வள்ளி 3 பேரும் தான் இருப்போம், இப்போ என் தம்பி கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்னதும்
ரஞ்சித் அதிர்ச்சியாராங்க. என்னம்மா சொல்ற? ஆமாடா, இப்போ அவர் கதையை முடிச்சோன்னா அதுக்கப்புறமா நம்ம மூடி வருதானே, அதுக்கப்புறமா எப்படியோ வழியை முடிச்சு தந்துரமா சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதிடலாம் அப்படின்னு போதும் ரஞ்சித் சரின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வேதவள்ளி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு போன் போட்டு இப்படி மட்டும் நீ என் தம்பி கதையை முடிச்சேன்னா உனக்கு தேவையான படத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னதும் அந்த ஆளு என்ன பண்றான்னா சரிங்க மேடம் அப்படின்னு கொஞ்சம் பேர் ரெடி பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இங்க பாருங்கடா, இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபுட்டேஜ்ல வந்து மாட்டிக்காதபடி அவங்க வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ எப்படியோ வேதவள்ளி நம்ம ரத்னவேலை வந்து முடிக்கத்தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் வள்ளி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க வந்து எப்படியாச்சும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வேலு வெளியில வந்தா மட்டும்தான் ரத்னவேலை கண்டிப்பா காப்பாற்றவும் முடியும், வள்ளிக்கு ஹெல்ப்பாகவும் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஜானகியம் வந்து ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவாங்க. அவங்களும் வந்து புத்திசாலி தான், ஏதோ ஒரு பெரிய இடத்துல தான் அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் அந்த லெட்டர் வந்ததும் நம்ம வேலனை வந்து சரியா வெளியில எடுத்துருவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியாச்சும் நம்ம வேலு வெளியில வந்து ரத்னவேலு உயிரை வந்து காப்பாற்றுவாங்களான்னு.